மாம்சத்தோடும் ரத்தத்தோடும்னா, மாம்சமும் ரத்தமும் நீங்கள் பலியிடும் போது தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். மாம்சமும் தேவனுக்கு என்று செம்மையா இருக்கணும், உங்களுடைய ரத்தமும் தேவனுக்கு என்று செம்மையா இருக்கணும். இந்த ரத்தம் பாதி உலகத்திற்கும் பாதி தேவனுக்கும் இயங்குமானால் உங்களுடைய பலிகளை தேவன் ஒரு நாளும் ஏற்க மாட்டார். அதனாலதான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கூட பலியிட கடவாய். இது எப்படி தெரியுமா புரிஞ்சுப்பாங்க? மாம்சத்துல படிச்சா, நான் மாம்சத்தோட ரத்தத்தோட தான் இளங்கடாவை கொண்டு வந்து கொடுக்கிறேன், அப்ப அந்த ஆட்டை தான் குறிக்குது போல. மாம்சம் ரத்தம் அப்படியே நான் வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேனே, அதற்கு முன்பதாக நீங்கள் உங்களை தேவனிடம் பலியாக கொடுக்கணும். உங்களுடைய மாம்சமும் உங்களுடைய ரத்தமும் தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். அவ்வாறு இருக்கும் போது நீங்கள் இளங்கடாவோ இளம் ஆட்டுக்குட்டியையோ கொண்டு வந்து சேர்க்கும் போது அது இணைக்கப்படும். எவ்வாறு? உங்களுடைய மாம்சம் உங்களுடைய ரத்தம், அந்த ஆடு உங்களுடைய மாம்சம் உங்களுடைய ரத்தம் இணைக்கப்பட்டு இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு இணைக்கப்படுதலை குறிக்குது. அவ்வாறு இணைக்கப்பட்டு இருக்கும் போது உங்களுடைய மாம்சத்தையும் உங்களுடைய ரத்தத்தையும் தேவன் கண்டிப்பாக அங்கீகரிப்பார். விசுவாசிக்கிற மாதிரி